இந்தியாவுல பல மொழிகள பேசக்கூடிய மக்களும், பல கலாச்சாரத்த பின்பற்றக்கூடிய மக்களும் இருக்காங்க. இந்தியன் மார்க்கெட்ல பல பில்லியன் கன்சியூமர்ஸ் இருக்காங்க. அப்போ இந்த பல பில்லியன் கன்சியூமர்ஸ எப்படி பிராண்ட்ஸ் வந்து டார்கெட் பண்ணுவாங்க? ஏன் அப்டின்னா, இங்க ஒவ்வொரு கன்சியூமர்ஸ்க்கும் ஒவ்வொரு யூனிக் பாயிண்ட்ன்னு இருக்கு. ஒரு கன்சியூமருக்கு ஒரு விஷயம் பிடிக்கும். இன்னொரு கன்சியூமருக்கு அந்த விஷயம் பிடிக்காது. அண்ட் ஒவ்வொருத்தரோட இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வேரி ஆயிட்டே இருக்கும். பெயின் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட் ஆயிட்டே இருக்கும். இவங்களுக்கு ஏத்த மாதிரியான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வந்து எப்படி பிராண்ட்ஸ் பண்ணாங்க? ஒரு பிராண்ட் வந்து ஆரம்பிக்கும் பொழுது, அவங்க வந்து ஒரு சின்ன பிராண்டா இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து நேஷனல் லெவல்ல போவாங்க. அடுத்தது இன்டர்நேஷனல் லெவல்ல போவாங்க. எப்படி அவங்க ஒரு சின்ன பிராண்ட்ல இருந்து இன்டர்நேஷனல் லெவல் வரைக்கும் போயிருக்காங்க. முக்கியமா இந்தியால வந்து என்னென்ன மாதிரியான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பயன்படுத்தியிருக்காங்க. அவங்க இந்தியன் கன்சியூமர்ஸ எப்படி அவங்க மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் மூலமா அவங்க ப்ராடக்ட்ட வாங்க வச்சிருக்காங்க. இன்னைக்கு வீடியோல இத பத்தி தான் பார்க்க போறோம். ஜிம் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ். இன்னைக்கு நான் 8 பாயிண்ட்ஸ் ஷேர் பண்ண போறேன். இந்த 8 பாயிண்ட்ஸ் மூலமா உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். எப்படி வந்து பிராண்ட்ஸ் வந்து இந்தியன் கன்சியூமர்ஸோட கனெக்ட் ஆகுறாங்க. அதுல எப்படி சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். பாயிண்ட் நம்பர் 1, ஹைப்பர் லோக்கலைசேஷன் ஆஃப் ப்ராடக்ட் அண்ட் கேம்பெயின்ஸ். அதாவது இந்தியால வந்து பல மொழிகளை பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க. பல கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் இருக்காங்க. நிறைய பிராண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க ப்ராடக்ட்ஸ்ல வந்து அந்தந்த ரீஜனல் லாங்குவேஜஸை யூஸ் பண்ணுவாங்க. ஸ்பெசிஃபிக்கா வந்து அந்த ரீஜனல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணும்பொழுது அந்த அதை பார்க்கக்கூடிய கன்சியூமருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா எமோஷனலா கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்களுடைய லாங்குவேஜ் அவங்களுடைய மதர் லாங்குவேஜுங்கிறதுனால ஒரு எமோஷனல் கனெக்ஷன் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அண்ட் அதே மாதிரி இங்க நிறைய கல்ச்சர்ஸ் இருக்கிறதுனால இந்த கல்ச்சர்ஸ் சார்ந்து ஏதாவது ஃபெஸ்டிவல்ஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த டைம்லையும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இப்போ உதாரணமா வந்து பார்லேஜி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பார்லேஜி வந்து அவங்களுடைய அந்த பிஸ்கட் பேக்கெட்ல வந்து அந்தந்த ரீஜனல் லாங்குவேஜ்க்கு ஏத்த மாதிரியான மெசேஜ் குடுத்திருப்பாங்க. இப்ப தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உங்கள் பார்லேஜி அப்படின்னு குடுத்திருப்பாங்க. இதுவே வந்து நார்த் இந்தியா சைட்லாம் வந்து அந்த பேக்கெட்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆப்கா அப்னா பிஸ்கெட் அப்படிங்கிற மாதிரி குடுத்திருப்பாங்க. ஸோ எல்லாமே வந்து இது உங்களுடைய பிஸ்கெட் அப்படிங்கிற ஒரு மீனிங் தான். ஆனா அந்தந்த லாங்குவேஜ்க்கு ஏத்த மாதிரி அவங்க குடுத்திருப்பாங்க. பாயிண்ட் நம்பர் 2, ஃபெஸ்டிவல் மார்க்கெட்டிங் வித் அ கல்ச்சுரல் ட்விஸ்ட். அதாவது இந்தியால வந்து பல கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் இருக்காங்க. அந்த ஒவ்வொரு கலாச்சாரத்திலயுமே பல ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கு. அந்த ஒவ்வொரு ஃபெஸ்டிவல்ஸுமே இந்தியன் ட்ரெடிஷனோட ரொம்ப டீப்பா கனெக்ட் ஆயிருக்கும். இப்படி டீப்பா கனெக்ட் ஆயிருக்கிறனால இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம மார்க்கெட்டிங் பண்ணும்பொழுது அவங்க கிட்ட நம்மளும் டீப்பான ஒரு எமோஷனல் கனெக்ஷன்ஸை எதிர்பார்க்கலாம். அப்படி எமோஷனல் நம்ம கூட கனெக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கும் கன்சியூமருக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு பாண்ட் அப்படிங்கிறது ஏற்படும். உதாரணமா வந்து இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸான அமேசான் என்ன பண்ணுவாங்க, தீபாவளி டைம்ல அமேசான் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. அப்போ அமேசான் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா, அங்க வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்கும். நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும். ஸ்பெசிஃபிக்கான டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும். அண்ட் ஸ்பெசிஃபிக்கா வந்து இந்தந்த ரீஜன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டேஸை கொடுப்பாங்க. அப்போ எல்லாருமே வந்து அந்த ஃபெஸ்டிவல் டைம்ஸை டார்கெட் பண்ணி பண்றாங்க. பாயிண்ட் நம்பர் 2, ஜிகான் மார்க்கெட்டிங். ஜிகான் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது நீங்க மார்க்கெட்டிங்க்கு பெரிய லெவல்ல உங்க பட்ஜெட்டை நீங்க ஒதுக்க வேண்டியதில்லை. நீங்க ரொம்ப பெரிய அமௌண்ட்ல ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதில்லை. ஆனா அதோட ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஹை இம்பாக்டா கிடைக்கும். ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் அப்படிங்கிறது இந்த ஜிகான் மார்க்கெட்டிங் மூலமா நீங்க அச்சீவ் பண்ணலாம். உதாரணமா டாபர் ஹனி கோவிட் டைமிங்ல அவங்க ப்ராடக்ட்டை ப்ரமோட் பண்றதுக்கு ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்க. இன்ஸ்டாகிராம் மூலமா அவங்களோட யூசர்ஸ்க்கு ஒரு சேலஞ்சை கொடுக்குறாங்க. என்ன சேலஞ்ச் அப்படின்னா, நீங்க ஹனியை வந்து என்னென்ன வேஸ்ல யூஸ் பண்ணுவீங்க. ஹனி வந்து ஹெல்த் ட்ரிங்க்ஸ்ல இருந்து ஒரு இம்யூனிட்டி ஹெல்த் ட்ரிங்காகவும் இருக்கு. ஸ்கின் கேர் ரொட்டீன்லயும் நம்ம பயன்படுத்துறோம். ஆனா நீங்க எந்தெந்த மாதிரி ஹனிஸை யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சேலஞ்சை போஸ்ட் பண்றாங்க. இதை பார்க்கக்கூடிய பீப்புள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க என்னென்ன வேஸ்ல ஹனியை யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தை பதிவு பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய பீப்புள் வந்து அவங்களுடைய சேலஞ்சஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அண்ட் இவங்களுடைய ப்ராடக்ட் அப்படிங்கிறது நல்லா ப்ரொமோட் ஆகிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னா இவங்க வந்து பெருசா வந்து இவங்க மார்க்கெட்டிங் பண்ணல. என்ன வேஸ்ல ஹனியை நீங்க யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்களே தவிர இவங்களோட ப்ராடக்ட் அப்படிங்கிறது மக்களே ப்ரொமோட் பண்ணிட்டாங்க. அவங்க என்னென்ன வேஸ்ல யூஸ் பண்ணுவாங்க ஹனியை அப்படிங்கறத அவங்களே ப்ரொமோட் பண்ணி இது இந்த டாபர் ஹனியோட அந்த சேலஞ்ச் அப்படிங்கிறது இந்தியா லெவல்ல பெரிய லெவல்ல ஸ்ப்ரெட் ஆச்சு. இதுல இருந்து நம்மளுக்கு தெரிய வருது என்ன அப்படின்னா, மார்க்கெட்டிங் வந்து இவங்க பெருசா ஸ்பெண்ட் பண்ணல. ஆனா ஒரு ஹை இம்பாக்ட், ஹை ரிசல்ட். இவங்க ப்ராடக்ட்டை பத்தி மக்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டாங்க இந்தியால. இது ஒரு சிம்பிள் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இப்படிதான் நீங்க உங்க ப்ராடக்ட்டை ப்ரமோட் பண்ணணும். பாயிண்ட் நம்பர் 4, ப்ராப்பர் யூசிங் ஆஃப் டிஜிட்டல் இனோவேஷன்ஸ். இன்னைக்கு வந்து நிறைய டிஜிட்டல் இனோவேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கு. புது புது கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிறது டிஜிட்டல் சைட்ல வந்துகிட்டே இருக்கு. இதை வந்து பிராண்ட்ஸா வந்து கரெக்டா பயன்படுத்திக்கிறாங்க. எந்தெந்த டிஜிட்டல் இனோவேஷன்ஸை பயன்படுத்தி அவங்க பிராண்டை ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுல கான்சியஸா இருக்கிறாங்க.
உதாரணமா வந்து பிக் பஸார் வந்து இந்த பேண்டமிக் டைம்ல, கொரோனா டைம்ல வந்து அவங்களுடைய ப்ராடக்ட்ட பர்ச்சேஸ் பண்றதுக்கு வாட்ஸ்அப் மூலமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபெசிலிட்டிய கொண்டு வராங்க. ஸோ மக்கள் வந்து ஈஸியா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ கொண்டு வராங்க. நைக்கா இவங்களுடைய பியூட்டி ப்ராடக்ட்ட ப்ரமோட் பண்றதுக்கு ஏஆர் ஆப்ஸ பயன்படுத்துறாங்க. இந்த ஏஆர் பத்தின, அதாவது ஆக்யூமென்டட் ரியாலிட்டி பத்தின டீடைல் வீடியோ நான் ஆல்ரெடி சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன். அத செக் பண்ணி பாருங்க. ஏஆர் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இப்ப நைக்கா பியூட்டி பிராண்ட் இல்லையா? இவங்களோட பியூட்டி ப்ராடக்ட்ஸ வந்து மக்கள் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது, அந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம ஃபேஸ்க்கு செட்டா இருக்கா அப்படிங்கிறத மக்கள் வந்து அந்த ஏஆர் ஆப் மூலமா பயன்படுத்தி பார்க்கலாம். எப்படி அப்படின்னா, இப்ப நம்ம வந்து இப்ப ஏஆர் ஆப்ல வந்து கேமரா இருக்கும். அந்த கேமரா முன்னாடி நம்ம போய் உட்கார்ந்துட்டோம் அப்படின்னா, நம்மளோட ஃபேஸ்ல வந்து நம்ம என்ன பியூட்டி ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுமோ, அந்த பியூட்டி ப்ராடக்ட் அப்ளை பண்ணா என்ன மாதிரியான ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த ஏஆர் ஆப் மூலமா நம்ம பார்த்துக்கலாம். அப்படி பார்க்கும்பொழுது நம்மளுக்கு ஈஸியா ஜட்ஜ் பண்ண முடியும். ஸோ, இதுலருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்டின்னா, பிராண்ட்ஸ்லாம் வந்து டிஜிட்டலைஸ்டான இன்னோவேஷன்ஸ புது புது கண்டுபிடிப்புகள அவங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ல பயன்படுத்திட்டு இருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 5 லோக்கலைஸ்டு காஸ்ட் மார்க்கெட்டிங். லோக்கலைஸ்டு காஸ்ட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது, இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்டின்னா, அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் குடுக்குறது. உதாரணமா வந்து, இப்ப சர்ஃப் எக்ஸல் ஆட்ஸ் நம்ம பார்த்திருப்போம். குழந்தைங்க வந்து கரை பண்ணுவாங்க. அந்த கரை வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு ஆட் குடுப்பாங்க. ஆக்சுவலா அது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, குழந்தைங்க கரை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆனா, அந்த கரைய வந்து எங்களுடைய சர்ஃப் எக்ஸல் பவுடர் மூலமா நீங்க அந்த கரைய ஈஸியா ரிமூவ் பண்ணிடலாம். உங்க அந்த துணியெல்லாம் வந்து பளிச்சு பளிச்சுன்னு ஆயிடும். அப்படிங்கிற ஒரு மெசேஜ குடுப்பாங்க. அப்போ வந்து ஒரு லோக்கலைஸ்டான ஒரு பிரச்சனைக்கு வந்து அவங்களுடைய ப்ராடக்ட் மூலமா ஒரு தீர்வு குடுக்க முடியுது. இதுக்கு பேர் தான் லோக்கலைஸ்டு காஸ்ட் மார்க்கெட்டிங். பாயிண்ட் நம்பர் 6 யூனிக் இன்ஃப்ளூயன்சர்ஸ் மார்க்கெட்டிங் அப்ரோச். அதாவது இன்னைக்கு வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து நெறைய இருக்காங்க. லார்ஜ் இன்ஃப்ளூயன்சர்ஸ், மைக்ரோ இன்ஃப்ளூயன்சர்ஸ், மேக்ரோ இன்ஃப்ளூயன்சர்ஸ், இந்த மாரி நெறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க. இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் வந்து அவங்களுடைய ஃபாலோவர்ஸோட எமோஷனலா கனெக்ட் ஆவாங்க. இவங்களுக்கு அதுவும் முக்கியமா வந்து இந்த மைக்ரோ இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் வந்து ஒரு ஸ்மால் லெவல் ஆஃப் ஃபாலோவர்ஸ வச்சுக்கிறதுனால, இவங்களுடைய ஃபாலோவர்ஸ் கிட்ட இவங்களால ஈஸியா கனெக்ட் ஆக முடியும். பெரிய பெரிய பிராண்ட்ஸ்லாம் வந்து இந்த மைக்ரோ இன்ஃப்ளூயன்சர்ஸ இப்ப சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அப்டின்னா, இவங்க வந்து இவங்க ஃபாலோவர்ஸோட ஈஸியா கனெக்ட் ஆயிடுவாங்க. இவங்களோட ஃபாலோவர்ஸ் லெவல் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். இப்ப நெறைய பிராண்ட்ஸ்லாம் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸோட கனெக்ட் ஆவாங்க. உதாரணமா வந்து ஹிமாலயா, மாமாஎர்த் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸோட கனெக்ட் ஆயிருவாங்க. இப்ப நெறைய இன்ஸ்டாகிராம் பேஜஸ்லாம் நம்ம பார்த்தோம் அப்டின்னா, நெறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து இந்த ஹிமாலயா, மாமாஎர்த் இவங்களுடைய ப்ராடக்ட்லாம் வந்து ப்ரமோட் பண்ணிட்டு இருப்பாங்க. பாயிண்ட் நம்பர் 7 வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ரீஜனல் சினிமா. சினிமா ஆக்டர்ஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள வந்து மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சில கன்சியூமர்ஸ் வந்து அத அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த ப்ராடக்ட்ட வந்து வாங்குறாங்க. அதனால தான் பிராண்ட்ஸ்லாம் வந்து சினிமா ஆக்டர்ஸோட இன்ஃப்ளூயன்சஸ யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது மூலமா வந்து அவங்க ப்ராடக்ட்ட மார்க்கெட்டிங் பண்றாங்க. இதுல இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்டின்னா, சில கன்சியூமர்ஸ் எல்லாம் வந்து சினிமா ஆக்டர்ஸ் சொல்றத நம்ப மாட்டாங்க. ஏன் அப்டின்னா, அவங்க வந்து பிக் ஸ்க்ரீன்ல இருப்பாங்க. அவங்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு பெரிய லெவல்ல சில டைம்ல கனெக்ஷன் இருக்காது. அதனால தான் வந்து பிராண்ட்ஸ்லாம் வந்து இன்னும் இன்ஃப்ளூயன்சர்ஸோட டை அப் பண்றாங்க. இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து அவங்க ஃபாலோவர்ஸோட ஒரு கனெக்ஷன்ல இருப்பாங்க. ஒரு இன்டராக்ஷன்ஸ்ல இருப்பாங்க. ஸோ அதனால ஒரு இன்ஃப்ளூயன்சர் சொல்லும்போது, சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் சொல்லும்போது, அவங்க ப்ராடக்ட்ட வந்து ஈஸியா வாங்குவாங்க. அப்படிங்கிற ரீசனால தான் இன்ஃப்ளூயன்சர்ஸோட இன்னைக்கு அதிகமான பிராண்ட்ஸ் வந்து டை அப் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் சினிமா ஆக்டர்ஸ் வந்து ஒரு ப்ராடக்ட்ட ப்ரமோட் பண்றாங்க அப்படின்னா, அத அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய சில கன்சியூமர்ஸும் இங்க இருக்க தான் செய்றாங்க. இதுவும் ஒர்க் அவுட் ஆக தான் செய்யும். பாயிண்ட் நம்பர் 8 அடாப்டபிலிட்டி. அடாப்டபிலிட்டி அப்படிங்கிறது அவங்க மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ அந்தந்த ரீஜியனுக்கு ஏத்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறது. இப்போ பர்ட்டிகுலரா ஒரு ரீஜியன்ல இருக்காங்க அப்படின்னா, அந்த ரீஜியனுக்கு ஏத்த மாதிரியான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ சேஞ்ச் பண்ணிக்கிறது. ஸோ, அதனால தான் வந்து பெரிய பெரிய பிராண்ட்ஸ்லாம் வந்து அந்தந்த ரீஜியனுக்கு ஏத்த மாதிரியான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி சேஞ்ச் பண்றதுனால தான் அந்த பர்ட்டிகுலர் ரீஜியன்ல அவங்களுடைய ப்ராடக்ட் அப்படிங்கிறது நல்லா ப்ரமோட் ஆகுது. அந்த ப்ராடக்ட்கான ஒரு சக்சஸ் ரேட் அப்படிங்கிறது ஹையாவே இருக்கு. இன்னைக்கு வீடியோல எப்படி பெரிய பெரிய பிராண்ட்ஸ்லாம் வந்து இந்தியால அவங்க மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்க, அது எப்படி சக்சஸா கொண்டு வராங்க அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம்.